ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் உங்களுக்கு இந்த வேர்ட் ஃபைலே கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு ரன் ஏ ஜாப் இன் ஜென்கின்ஸ் யூசிங் GitHub Repository. என்னன்னா ஜென்கின்ல ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுறப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கோட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து GitHub Repository யூஸ் பண்ணுறோம். ஸோ GitHub Repository யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜென்கின்ல வந்து எதுவுமே ஒரு ப்ராஜெக்ட் கோடு கொடுக்காமலே சாம்பிளா ஒரு சிம்பிள் ஒரு ஜாப் ரன் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஜாப் ரன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஜென்கின்ல நம்ம என்னென்னலாம் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சிம்பிள் ஸ்டெப்ல சொல்லிடுறேன். ரொம்ப டீப்பாலாம் உள்ள போல. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன இருக்குன்னா வந்து முதல்ல ஜென்கின் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்ல ஜென்கின் இன்ஸ்டலேஷன் பண்றதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜென்கின் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து முதல்ல ஜென்கின் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஜாவா இருக்கணும். ஜாவா இருந்தாதான் வந்து ஜென்கின் ரன் ஆகும். உங்களுக்கு இது எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க. அந்த பைக்கு நீங்க வாங்கினாலுமே அதுக்கேற்ற ரோடு இருக்கணும்ல. நீங்க ரோடு இருந்தா தானே உங்களால பைக் ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. அந்த மாதிரி இந்த ஜாவாங்கிறது பேஸ் இருக்கணும். இந்த பேஸ் இருந்தாதான் வந்து ஜென்கின் ரன் ஆகுது. ஏன்னா இது ஜாவா பேஸ்டு வந்து அப்ளிகேஷன். ஸோ அதனால வந்து ஜாவா வேணும். அதே மாதிரி ஜாவா வந்து வெர்ஷன் வந்து 8க்கு மேல இருக்கணும். 8 இல்லைன்னா 11 அந்த மாதிரி வந்து நீங்க ஜாவா வெர்ஷன் வச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதில் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஜென்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் ரன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஜாப் நீங்க கிரியேட் ரன் பண்றதுக்குமே வந்து அடிஷ்னலா பிளகின்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். பிளகின்ஸ்னா வந்து ஒன்றும் இல்லை, நெசசரி. இப்போ ஒரு ஜாப் ரன் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற தேவையான ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ ஜென்கின்ஸ்ல வந்து மேனேஜ் பிளகின்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா அதுல வந்து அவைலபிள் பிளகின்ஸ் நான் உங்களுக்கு வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அஜெண்டா கொடுத்துறேன். முதல்ல வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண போறோங்கிற அஜெண்டா இது. ஸோ நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஒரு நெசசரி ஒரு கிட்டப்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கோட நம்ம யூஸ் பண்றதுனால, ஸோ அதில் இருக்கிற நெசசரி 3 பிளகின்ஸ் நான் கொடுக்குறேன். இது இருந்தாலே போதும், உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு சாம்பிள் ஜாப் ரன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ங்கிறது கிட்டுங்கிற பிளகின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிட்டப் இன்டகிரேஷன் பிளகின்ஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் கிட் சர்வர், இது 3ஐயும் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஜாப் கிட்டப்ல இருக்கிற எந்த யூஆர்எல் நீங்கள் பேஸ் பண்ணி ரன் பண்ணாலுமே சாம்பிள் ஜாப் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பிளகின்ஸ் ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கோடு வேணும்ல, யூஆர்எல் கோடு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஜஸ்ட் கிட்டப் வெப்சைட்டில் சும்மா ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த சர்ச் பட்டனில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா சாம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய கோடு வரும். அதில் இருக்கிற கோடை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் கொடுத்த ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ தான் அது இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம வழக்கம் போல் ஜென்கின் லாகின் பண்ணுறதுக்கான யூஆர்எல் தான் http://localhost:/8080 8080ங்கிற போர்ட் நம்பர் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ நான் அதை லாகின் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து இதுக்கு யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ணலாம், நான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்கிறேன். ஓகே, எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ஜென்கினோட பாஸ்வேர்டு. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். சரி, ஓகே, லாகின் பண்ணியாச்சு. இதுதான் டேஷ்போர்டு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் நியூ ஐட்டம்ல கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவை ஃப்ரீ ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒவ்வொன்றுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக நான் எப்பவுமே ஃப்ரீ ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சாம்பிள்னு கொடுக்கலாம். சாம்பிள் -2 கொடுக்குறேன். ஃப்ரீ ஸ்டைல் செலக்ட் பண்ணிட்டு நான் நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஜாபோட இது கிரியேட் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிட்டுங்கிற யூஆர் நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல அந்த யூஆர்எல் ஆட் பண்ணணும். ஸோ சோர்ஸ் கோர் மேனேஜ்மெண்ட்ல கிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்றேன், இதில் போயிட்டு நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட கிட்டப்னு சொல்லி போடணும். நான் கிட்டப் கொடுத்து நம்ம போனோம்னா அதோட ப்ரௌசர்ல
லிங்க் ஓப்பன் ஆகிடும். நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நான் சொன்னது சாம்பிள் அப்படின்னு போடுங்க. சாம்பிள் நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு ஏகப்பட்ட கோடு காட்டும். இது எல்லாமே வந்து GitHubங்கிறது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து டெவலப்பர் வந்து கோடை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம தேவையானதை அதை எடுத்து நம்ம ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா அந்த கோடு எடுக்கிறேன். கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி இந்த கோடை எப்படி காப்பி பண்ணணும்னா இதில் க்ரீன் கலரில் காட்டுதா கோடுன்னு, இது நீங்கள் வந்து ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அதோட URL காட்டும். நீங்கள் இப்படியும் காப்பி பண்ணலாம், இல்லைன்னா இங்கே காப்பீடு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் காப்பீடுன்னு வந்துடும். ஸோ காப்பீடு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் போயிட்டு URL ஆட் பண்ணிக்கோங்க. நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே நீங்கள் கிரெடென்ஷியல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு சாம்பிள் ஜாப் ரன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் வந்து இது நான் முழுக்க யாருக்கு சொல்கிறேன்னா, ஜென்கின் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப பேசிக்காக இந்த ஜென்கினில் புதுசாக வந்து ஒரு ஜாப் ரன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. ஸோ அதில் கிரெடென்ஷியலும் நம்ம கொடுக்க தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம அப்ளை கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு நம்ம பில்டு இதான் இந்த பில்டு நவுன் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்தா தான் ஜாப் ரன் ஆகும். ஸோ பில்டு நோ கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த நோ பில்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு ரன் ஆகுது காட்டும். இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஜாப் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வரும், இல்லைன்னா எரர் அடிக்கும். எரர்னா என்ன எரர் நம்ம பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு GitHub URL யூஸ் பண்ணி ஒரு ஜாப் ரன் பண்ணுறதுக்கான ஒரு சாம்பிள் சினாரியோ தான் அது. ஜாப் ரன் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஒரு சாம்பிள் ஜாப் எப்படி ரன் பண்ணணும் GitHub URL யூஸ் பண்ணிங்கிறது சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.